அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் பணம், பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் இவை அனைத்தும் நாம் சம்பாதித்தாலும் மன நிம்மதியும் குறையில்லாத ஒரு வாழ்வையும் அமையும் பொழுது தான் பூரணத்துவத்தை அடைகிறது. நிலைகள் பாதிப்புகளோடும் தசாபுத்திகள் பாதிப்புகளோடும் நம்ம வாழ்க்கையை கடப்பதில் நிறைய சிரமங்களும் கஷ்டங்களும் அனுபவிக்கிறோம். இப்போ ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ, ஜாதகத்தில் என்ன பிராப்தம் விதி இருக்கிறதோ அவைதான் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை அனுபவிக்கிறோம். என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகள் அனைத்தையும் நம்ம அதில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியது நம்ம வாழக்கூடிய வீடு. இந்த வீடு அமைப்பு சரியாக இருக்கும்போது தான் ஒரு மனிதனுடைய உடல்நிலை, மனநிலை, திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தலைமுறைகள் இப்படி ஒவ்வொரு சம்பந்தத்தோட எல்லாமே மிக வேகமாக சிறப்பாக அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நமக்கு அனைத்து இருக்கும். அப்படி நம்ம வீடையும் வாஸ்துப்படி கட்டுறோம். வீட்டை வாஸ்துப்படி கட்டினாலும் பிரச்சனைகள் நிறையா பேருக்கு தொடர்கதையாக இருக்குது. வீட்டை வாஸ்துப்படி தான் கட்டிருக்கேன், எல்லாமே வாஸ்துக்கார வச்சு தான் கட்டினேன், ஆனால் எனக்கு பிரச்சனை. வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை மனை தோஷம். ஒரு இடம் நம்ம வாங்குகிறோம், அந்த இடம் எந்த சூழ்நிலையை தகுந்தாப்புல இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கவங்க வாழ்ந்துருக்காங்களா, வாழ்ந்தவங்களுடைய விட்டுட்டு போன கர்ம பதிவுகள் என்ன, வாங்கி நம்ம அந்த வீடை கட்டி வாழ்கிற நமக்கும் ஏற்கனவே வாழ்ந்துட்டு போனவங்களுடைய கர்ம பாதிப்புகள் தொடர்ச்சியாக தான் நம்ம செய்கிறோம். எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்மளுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுதோ அதேமாரி தான் நம்ம இதுக்கு முன்னே எப்படி ஒரு வீடு வாங்கணும், அந்த வீட்டோடைய வாழ்ந்தவங்க எந்த மாதிரி நிலையில் விட்டுட்டுப்பாங்க என்பதை ரொம்ப கவனிக்கணும். அப்போ இதை பார்க்கும் பொழுது வாஸ்து சாஸ்திரப்படியும் கர்ம ஜோதிட அடிப்படையிலையும் இந்த ஜோதிடம், வாஸ்து, கர்ம ஜோதிடம் இந்த மூணுத்தையும் இணைத்து பார்க்கும்போது மட்டும்தான் ரியலான ரிசல்ட் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி காலையில் எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு வாஸ்து பார்க்கணும், ஒரு வீடு நான் இடித்து போட்டு வச்சுருக்கேன், அந்த வீடை கொஞ்சம் பார்த்துட்டு என்ன அளவில் எந்தமாரி அமைப்பில் வீடை கட்டலாம் என்பது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சரி, நீங்கள் நான் அன்றைக்கி காலைல அந்த சைட்டுக்கு போகிறேன். போகும்போது என்னென்னா, இவரை ஒரு 10 நாளைக்கு முன்னே யதார்த்தமாக ரோட்டில் பார்க்கும்பொழுது அவருக்கு ரொம்ப 15 வருஷமாக கல்யாணமாகி குழந்தை இல்லை, ஒரு பிரச்சனையோடு இருக்காங்க. நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுங்க குழந்தைன்னு கேட்கும்போது IVFல பண்ணி தங்கலை அப்படி சொன்னார். அப்போ சொல்லும்போது என்னென்னா, நம்ம ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹார்ட் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், வாழ்வில் பிரச்சனையாக சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், இருக்கிற வீடு கொஞ்சம் பார்த்துக்குங்க, வீட்டு வடகிழக்கு பகுதி பாதிப்பு உள்ள ஒரு வீடாக இருக்கும், வடகிழக்கு பகுதியில் வேறு ஏதாவது படிக்கட்டு, டாய்லெட், பாத்ரூம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க சொல்லும்போது, அவர் இருக்கக்கூடிய வீடு வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது அப்படி சொன்னார், டாய்லெட்டும் அங்கே தான் இருக்க சொன்னார். அப்போ சொன்னால் வீடை மாற்றிடுங்க அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், நான் இப்போ புதுசாக வீடு கட்ட போகிறேன், இப்போ அதுக்கு தான் பத்திரப்பதிவு அப்பா பேர்லேருந்து என் பேரில் மாற்றணும் சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் இடிச்சிட்டு போட்டப்போ கூப்பிடுங்க சொல்லும்போது, இன்றைக்கி காலையில் கால் பண்ணி கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு சொல்லும்போது, ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லும்போது சரி நான் நேரில் போய் பார்த்தேன். நேரில் போய் பார்க்கும்பொழுது நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா, சரி 15 வருஷமாக குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, இவர் ஒரு வீடு கட்ட போகிறாரு, ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அழகான ஒரு வீடு வாஸ்தவம் இப்படி. ஏன்னா அவர் வீடை ஒரு 5 வருஷமாக பார்த்துருக்கேன், ஒரு சின்ன வீடு, பெரிய தோட்டம் உள்ள வீடு, சூப்பராக வாஸ்தவப்படி வீடு கட்டலாம். ஸோ ஒரு ஆசையாக நான் இன்றைக்கி நான் போகிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே போனால் இடம் தான் சரியாக தெரியல, போனாலும் அவர் அங்கே நின்று என்னை பிக்கப் பண்ணிவிட்டு இடத்த காட்டுறாரு. அடையாளமே தெரியல, அந்த வீடு நான் பார்த்த வீடு இவர் காட்டுற வீடு வேறையாக இருக்குது. எந்த வீடாக நீ சொன்னீங்க, இந்த வீட்டை வாழ்ந்தீங்கன்னா இந்த வீடு தான் வாழ்ந்தோம், பெரிய வீடு இடமா இருந்துச்சு, பெரிய வீடாக இருந்துச்சு கேட்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாட்டை விற்றுருக்காங்க. அப்போ பக்கத்தில் உள்ள பிளாட் இருக்கான்னு சொல்லும்போது அப்போயும் எனக்கு ஷாக் ஆகிட்டு. என்ன ஷாக்னா, முக்கியமாக ஒரு குழந்தைக்கான விஷயத்தை வேணும்னாலே நமக்கு கிழக்கு நல்லா சிறப்பாக இருக்கணும், கிழக்கு பகுதி மூடப்படக்கூடாது, கிழக்கு பகுதி பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அங்கே பார்த்தா கிழக்கு பகுதி முழுசுமே வீடை கட்டி 3 மாடி வீடு கட்டாங்க. அப்போ இந்த வீடு வடக்கு பகுதி மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குது, வடக்கு பார்த்தா வீடு இருக்குது, கிழக்கு பகுதி எங்கன்னா அந்த வீடை விற்றுட்டாங்க, இவங்க இடம் தான் விற்றுட்டாங்க. சரின்னு சொல்லி வீடை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பக்கம் 19 அகலம், அந்த பக்கம் 19 அகலம், நீளம் 48, ஒரு நீட்டு இடமா இருக்குது, ஆனால் சின்ன ஒரு அகலம் கம்மியாக இருக்குது. சார் நம்ம வீட்டை பார்த்துட்டு அது எப்படி செய்யலாம், எந்த மாதிரி பண்ணலாம், வடக்கு பக்கம் இது கொடுங்க சொல்லிட்டு வாஸ்துப்படி அவருக்கான விஷயங்கள்லாம் நம்ம சொன்னாலும்
கிழக்கு பக்கம் சுத்தமாக அடைப்பட்டிருக்கு. இப்போ கிழக்கு பக்கம் அடைப்பட்டாலே அந்த வீடு வந்து பாதிப்பு தாங்க. இந்தமாரி கிழக்கு பக்கம் வைத்திருந்தால் குழந்தை தாமதங்களும், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை விளக்கி சொன்னேன். அப்படியே குழந்தைக்கான விஷயங்கள் நம்ம வந்துட்டு உங்கள் வீடை வந்து சரி பண்ணி எல்லாமே நான் சொல்கிற மாதிரி காட்டினாலும் பெண் குழந்தை தான் பிறக்கும், ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த சொத்தே வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் தானே இருக்கணும், உங்கள் பேரில் எப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஒய்ஃப் பேரையும் நான் சேர்த்துருக்கேன், 2 பேர் பேர்லாம் சொத்தை மாற்றி எழுதிருக்கேன்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இந்த வீடெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே இது பண்ணாலும் அப்போ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, எதிரில் ஒரு வீடு இருக்குது. எதிரில் இருக்கிற வீட்டில் வந்து அமைப்புப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கில் வடக்கு சென்ட்ரலில் பெருசாக ஒரு பில்டிங் ஒரு டேங்கை வச்சு இது பண்ணி இந்த பக்கம் தென்மேற்கு ரொம்ப தென்மேற்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் சொல்லுங்கள் சும்மா ஒரு டேங்கை குட்டியாக வச்சுருக்காங்க, ஹைட் வச்சுருக்காங்கும்போது ஸோ அந்த வீட்டில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் வந்து இந்த கால் செயலிழந்தோ கால் பிரச்சனையால் பாதிப்படைந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வீட்டில் உள்ள எங்கள் ஒய்ஃப் வந்து இடுப்பு எலும்பு ஏதோ பாதிப்படைந்து 2 கால்களும் செயலிழந்து சில வருடங்கள் படுத்த படிக்காக இருந்து மனைவி இறந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கான ஓனரை தான் நான் பார்த்துட்டே போனேன். அந்தமாரி வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடும் அதேமாதிரி பாதிப்பு இருந்துச்சு, வடகிழக்கு பாதிப்பு இருக்கும்போது அந்த வீட்டில் அந்த வீட்டில் கணவர் இருக்க மாட்டாங்கன்னா கணவர் இறந்துட்டார், யார் டக்குன்னு கேட்டால் ஆமான்னு சொன்னார். சரி ஓகே, இதெல்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் வீடை வந்துட்டு இந்தமாரி கட்டுங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்ககிட்ட கேட்டது, அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து வேறு யாராவது பெண் பேர்லேருந்து மாற்றி எழுதுங்கன்னு கேட்டேன். இல்லை 2மே ஆண்கள் தான், 2 பேருமே ஆண்கள் தான். அப்போ 2மே ஆண்கள் தான், இந்த வீடை வைத்தவருக்கு வாரிசு குழந்தையே இருந்திருக்காது சொன்னேன். ஆமாம், இந்த வீடு 2 பிளாட்டாக இருந்துச்சு, நீங்கள் வீடு கட்டுற பிளாட்டும் பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்குது, வித்துட்டு நான் எங்கள் இடம் தான் விற்றுட்டோம், 2 பிளாட் தந்துனேயால் அப்போ அவரும் குழந்தை இருக்காது சொன்னேன். 2 பேருக்குமே குழந்தை இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த இருக்கிற வீடுக்கு நபரும் விற்றவருக்கும் குழந்தை இல்லை, பக்கத்தோட பிளாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா வாங்கினார்ல, அந்த வீட்டு ஓனரும் குழந்தை இல்லை, 2 பிளாட்டும் குழந்தை இல்லாத நபர் தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. இவருக்கு வந்து 4 5 பொண்ணுங்க. அப்போ பெண்களுக்கு எல்லாமே அவங்க கல்யாணம் பண்ணாங்க, அவங்க புகுந்த இடம் அதை சார்ந்த வேலை செய்யும். ஒரே ஒரு பையன் அவர் மனையை வாங்கும் பொழுது 2 மனையை சார்ந்தவங்களுக்கும் குழந்தை இல்லாதவங்கள்ட்ட தான் அந்த பிளாட்டே வாங்கியிருக்காரு. ஸோ அவர் குழந்தை இல்லாதவங்கள்ட்ட பிளாட் வாங்குறாரு, அவங்க வந்து அவங்க வீடை கட்டி வாழ்கிறாங்க, எல்லாமே வந்து சிறப்பான ஒரு அமைப்பில் வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் பையனுக்கு ஒரே வாரிசு ஒரு பேரனோ பேத்தியோ குழந்தை பிறக்க முடியாத நிலைமை அவங்க மருமகளுக்கு பிரச்சனை. அப்போ அந்த வீட்டில் வந்து பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்கான ஒரு பரிகாரத்தையும் அந்த வீடு கட்டுறது ஒரு அமைப்பாக இருந்தாலும் மண்மனை அது வந்து பெண்மனை. அப்போ அந்த பெண்ணுக்கான தோஷம் உள்ளதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அப்போ இது பரிகாரம் சொல்லும்போது ஒரு சில பரிகாரம் சொன்னாலும் ஒரு வயதானவங்க பிள்ளை இல்லாதவங்களோ இல்லை ஒரே மகன் இருந்து அந்த மகன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஒரு நபர் பெண் இங்கே இருந்தாங்கன்னா இந்த வீடை கட்டின பிறகு அவங்களை கூட்டு வந்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வாழ்த்து பெறுங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க கல்யாணத்துக்கு முன்னிருந்து ஒரு முஸ்லீம் ஒரு வயதான ஒரு பெண்மணி இருக்காங்க, பாட்டி, அவங்க தான் எல்லாமே இதை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பையன் ஆக்சிடெண்ட் இறந்துட்டான். என்ன சொன்னால் அவங்க தான் பரிகாரம் வீடு கட்டின பிறகு வர சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், 2 3 பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன், அது நல்ல வீடியோவில் சொல்ல முடியாது, சொல்லிவிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு மனை தோஷம் என்பது என்னென்னா நம்ம ஏதோ ஒரு மனையை போய் வாங்கிடுறோம், யாரோ வாழ்ந்த வீட்டை வாங்குகிறோம், அந்த வீட்டோடைய கர்ம பதிவுகளும் அந்த சார்ந்த பேசிக் அடிப்படைனா ஒரு மனை என்பது தனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபரை தான் அந்த மனையை தேர்ந்தெடுக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வாஸ்து பில்டிங் கட்டுறோம், வாஸ்துப்படி வாழ்கிறோம், அடுத்த கட்டம். அந்த மனை என்பது அடிப்படை சாராம்சம் குணம். மனிதனுக்கு எப்படி நல்லது கெட்டது குணங்கள் உள்ளதோ ஒவ்வொரு மனைக்கும் ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் தான் அங்கே வேலை செய்யுது. அது எப்படி நம்ம இன்றைக்கி போனோம், அதை நம்ம கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணியாச்சு. இதே ஒரு சம்பவம் எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்களுக்கு அவங்க குழந்தை இல்லை, குழந்தையே பிறக்கலை, அவங்க வயசாகிற வரைக்கும் தனிமையிலேயே வாழ்ந்துட்டு போனாங்க, கணவர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, இந்த வீடை எனக்கு கொடுத்துரு, இந்த வீடை கூட நான் உனக்கு கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நான் சாப்பாடு போகிறேன், பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னபோது இவங்க வந்து வீடை அவங்களுக்கு நம்பி எழுதி தராங்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் நல்லா சாப்பாடு போகிறேன் கவனிக்கிறெல்லாம் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனிதனுடைய இயல்பு வெறுப்பு வரும்ல. அவங்க நான் இது வந்து இந்த வயசான இந்த கிளவி ரொம்ப எவ்வளோ நாள் தாங்க போகுது, ஒரு 10 வருஷம் 5 8 வருஷம் இறந்து போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு தான் இந்த வீடு
நம்ம அனுபவிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க அவர் கணக்கு போட்டதும் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்கிறாங்க. அவருக்கு வெறுப்பாகுது. அது சாப்பாடு கரெக்டான டைமுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க எதிர்பார்க்குற விஷயம் கொடுக்க கிடையாது. அந்த பாட்டி வந்துட்டு என்னை கூட்ட ஒரு டைம் என்ன சொன்னாங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ளே இந்த வீட்டில் அது ஓட்டு வீடாக இருந்துச்சு. நான் சாகிறதுக்குள்ளே இந்த வீட்டில் வந்து ஒரு கரண்ட்டு பவர் மட்டும் போட்டுருந்தோம். இந்த வெளிச்சத்தை மட்டும் பார்க்கணும் அப்பப்போ என்னை கூட்ட சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லக்கூடிய காலகட்டங்களில் வந்து என்கிட்ட பெருசாக பொருளாதாரமோ பண வசதி எதுவும் கிடையாது. இன்றைக்கி அந்த பாட்டி என்னை கூட்ட சொன்னாங்கன்னா, அடுத்த 10ஆம் நாளே நான் இந்த கரண்ட் போட்டு கொடுத்துருவேன். அந்த பொருளாதாரத்தை நான் இருக்கேன். ஆனால் அந்த வீடை வாங்கினவர் கடைசி வரைக்கும் அந்த பவரோ கரண்ட்டோ சம்மந்தப்பட்டது அங்கே போட்டு தரவே இல்லை. இது அப்படியே அவங்க லைஃபு போகுது. அவங்க ஒரு நாள் வந்து இறக்குறாங்க. இறந்த பிறகு அவங்களுடைய இதெல்லாம் செக் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பணத்தை சுருட்டி பணமாக வச்சுருக்காங்க. அவங்க கோல்டு கம்மலும் போட்டிருக்காங்க. அவங்க இறத்தப்ப கூட அவங்களுடைய காசில் தான் அந்த அந்த சடங்கே பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அவங்க இறந்து ஒரு சில வருடங்களில் இந்த நபர் தனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை அங்கே வந்து வாடகைக்கு வைக்கிறாங்க. உடனே பவர் போட்டார் கரண்ட்டு. அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 20 வருஷமாக அவங்களும் குழந்தை இல்லாமல் அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனால் இந்த பாட்டி தன் சொத்தையை கொடுத்து ஒரு கரண்ட்டு பவர் இருந்தால் போதுமோ சொல்லிட்டு கெஞ்சினாங்க. கடைசி வரைக்கும் போடவே இல்லை. ஆனால் தனக்கு தெரிந்த ஒருத்தவங்க வாடகைக்கு வராங்க. அதுவும் ஃப்ரீயாக தான், காசு வாங்கிக்கணும் வாடகை இல்லை, ஃப்ரீயாக தான் விட்றாங்க. அவங்களுக்கு கரண்ட்டு பவரை போட்டு வாடகைக்கு விட்றாரு. இவங்க இறந்துட்டாங்க. இவங்களும் குழந்தை இல்லை, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்களும் குழந்தை இல்லை, அவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்தாலும் இவர் மகனுக்கு திருமணம் நடக்குது. இப்போ நடந்து 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் வரப்போகுது. இவரு மகனுக்கு திருமணம் நடக்குது. டக்குன்னு முதல் பையன் திருமணம், 2வது பையன் திருமணம் பண்ணி டக்குன்னு குழந்தைய பேரம்பத்தி பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்து எல்லாம் ஒரு பண்ணாலும் அவங்க மகனுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை. ரொம்ப இளம் வயது, சின்ன வயசு. ஏஜில் பண்ணாலும் பரவாயில்ல, இளம் வயது சின்ன வயசு. இது வரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை தாமதமாக போயிட்டுருக்கு. அப்போ தோஷங்கள் எப்படி வேலை செய்து பாருங்கள். ஒரு மனையை வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு மனையை ஒருத்தர் வாங்குறாரு. அது அவங்க பையனுக்கு பாதிக்கப்படுது. அது அந்த மனைவி வந்துட்டு பணம் கொடுத்து யாரையும் ஏமாத்தலை, அது பாவ கணக்கில் வராது. ஆனால் வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன ஆசைப்பட்டாங்களோ நியாயமான ஒரு தர்மத்தோடைய ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு தன்மை. அது நிறைவேற்றிருந்தாலும் அது புண்ணியம் வெளிச்சத்தை தந்துருக்கலாம். அந்த வயசான பாட்டி கண்ணுக்கும் சேர தெரியாது, கூண் வளைஞ்சவங்க வெளிச்சத்தை ஆசைப்படுறாங்க. ஒரு வெளிச்சத்தை கூணு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஒரு ஜிமினி விளக்கில் தான் வாழ்ந்து மறைந்தாங்க. அதே இன்னொரு தம்பதிக்கு வந்து யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு கூட வந்து ஃப்ரீயாக பாவப்பத்து இறக்கப்பட்டு வச்சு அவங்களும் குழந்தை இல்லை, அவங்களும் ஒரு பவரை கொடுத்து வெளிச்சத்தை வர. அப்போ வெளிச்சத்தை எங்கே வர வைக்கணுமோ அங்கே வர வைக்கல, வெளிச்சத்தை எங்கே தேவையில்லையோ அங்கே வர வைக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கு வேற, இது பாவத்தின் கணக்கு. அப்போ பாவத்தின் கணக்குன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து எதையெல்லாம் நம்ம இதான் கரெக்டு சரின்னு நினச்சிட்டு இருக்குமோ அவையெல்லாம் பல இடங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சோதனையும் சறுக்கலையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கும் போது தான் நமக்கு உண்மையே வந்து புரிய வருது. அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்காரு. என்னை வாழ வச்சவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னு வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு, ஃபோட்டோ இறந்து போன பிறகு ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோவை போலியாக வச்சு என்ன யூஸு? வாழும் காலகட்டத்தில் அவங்க மனம் அறிந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்திருந்தால் நமக்கு அந்த பாவத்தின் கணக்கும் சுழற்சியும் மாட்டுவோமா? மாட்ட மாட்டோம். ஏன்னா இந்த வீடும் வடகிழக்கில் டைலெட்டு இருக்குது. வடகிழக்கில் டைலெட் வச்ச வீடு தான் அந்த வீடு. சுத்தமாக அந்த ஓட்டு விட ஜன்னல் எல்லாம் மூடப்பட்ட ஒரு வீடாக தான் இருக்குது. இன்றைக்கும் பால் அடிஞ்சு அப்படி தான் இருக்குது. ஆனால் மகனுக்கு குழந்தை இல்லைன்ற இயக்கம் இருக்குது, கவலை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நானே பல நேரங்களில் வந்து சில விஷயங்களை சூட்சமாக இதை உங்கள் வீட்டில் அப்படி பிரச்சனை இருக்குதுன்னு நான் வந்து சொன்னாலும் மனம் ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் பாவத்தின் கணக்கு. நம்ம வீட்டில் வாஸ்துப்படி வீடு கட்டுறோம், வாஸ்துப்படி செஞ்சாலும் உண்மையிலே வாஸ்துப்படி வீடு கட்டணும். அந்த மனை தோஷம் என்ன, அந்த மனை எதை சார்ந்த தோஷம் அது, அதை நம்ம கண்டறிந்து அதை சரி செய்த பிறகு நம்ம அந்த வீட்டில் வாழும் பொழுது தான் ஒரு ஆனந்தமான நிறைவான ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ